மார்ச் 31ஆம் தேதி அல்லது ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த 2 கோவில் சொல்றேன். அந்த 2 கோவில்ல ஒரு கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா கூட, உங்களுடைய கர்ம வினையானது தீரும். கோடி கடன் இருந்தாலும் 100% 1000% சொல்லலாம். அடிச்சு சொல்லலாம். அந்த கடன் பிரச்சனை தீரும். பண வருமானம் வரும். எங்கிருந்தாவது உங்களுக்கு பணம் பல வழிகள்ல வந்து சேரும். இந்த 2 கோவில்லையும் பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கும், சிவபெருமானுக்கும் ஒரு தனி சிறப்புகளே இருக்கு. வேறு எந்த கோவில்லையும் இல்லாத சிறப்புகள் இந்த கோவில்ல இருக்கு. இதுல இருக்கக்கூடிய 2 கோவிலுக்கும் நீங்க போய் சிவனையும், முருகனையும் மனமுருக வழிபட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கஷ்டம் நிச்சயமா உறுதியா சொல்றேன் தீரும். நம்பிக்கையோடு கும்பிடணும். அகத்தடிமை செய்யும் அந்தணன்தான் அரிசில் புனல் கொண்டு வந்தாட்டுகின்றான் மிகத்தனர் வெய்தி குடந்தையும் நும் முடிமேல் விழுந்திட்டு நடுங்குதலும் வகுத்தவனுக்கு நித்தற்படியும் வருமொன்றாறு காசினை நின்ற நன்றி புகழ்த்துணை கைப்புகச் செய்து தந்தீர் பொழியா திருப்புத்தூர் புனிதரே அப்படின்னு பெரிய புராணம் பாடல் விளக்குது. அதாவது தினமும் தன்னுடைய அன்பருக்கு படிக்காசு கொடுத்த நாதர் இந்த கோவில். இந்த கோவிலை பற்றி நமக்கு தெரியறதில்ல. இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நம்முடைய வறுமையானது நிச்சயமா தீரும். முருகப்பெருமானும் லிங்க வடிவத்துல சிவபெருமானும் ஒரே கருவறையில வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் இதுல நான் சொல்லக்கூடிய முதல் கோவில். இந்த கோவிலுக்கு போனா பூர்வஜென்ம பாவம், கர்ம வினை அனைத்தும் முற்றிலுமாக தீரும். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிடைக்கழி. சோழ நாட்டு திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலம் இது. அருணகிரிநாதரால பாடப்பெற்ற புகழ்பெற்ற கோவில் இது. முருகப்பெருமான் வந்து ஒரு கையில வில்லுடன் மறு கையில வேலுடன் காட்சி தரக்கூடிய இடம் இந்த திருவிடைக்கழி. முருகப்பெருமானோட வாகனம் மயில் தான் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். ஆனா இங்க யானை வாகனமாக இருக்கும். தமிழ்நாட்டில் மிக முக்கியமான முருகன் கோவில்ல இந்த திருவிடைக்கழி கோவிலும் ஒன்று. இந்த பேர் இருக்கு இல்லையா, திருவிடைக்கழி, அதனுடைய அர்த்தத்தை கேட்டிங்கனாவே வியந்து போவீங்க. முருகனுக்கு 6 படை வீடுகள் நமக்கு தெரியும். அது இல்லாமல் அவரோட காலடிப்பட்ட திருத்தலங்கள் வந்து தமிழ்நாட்டில் 2ன்னு சொல்லுவாங்க. அது மிகவும் சக்தி வாய்ந்ததும்பாங்க. அதில் ஒன்று தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். அதாவது முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்த வள்ளிமலை ஒன்று சொல்லுவாங்க. தன்னோட சாப விமோச்சனம் வந்து நீங்குவதற்காக முருகன் வந்து தவம் இயற்றிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவிடைக்கழி. திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் செஞ்சப்புறம் சூரபத்மனோட 2வது மகன் இரண்யாசுரன் இருக்கான்ல, அவன் வந்து தன்னோட உருவை மாயையால சுறா மீனாக மாற்றிக்கொண்டு பூம்புகார் பகுதியில் இருக்கக்கூடிய கீழச்சமுத்திரத்தில் வந்து பதுங்கி இருக்கிறான். அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் அவன் துன்புறுத்தி வர்றான். முருகப்பெருமான் வந்து அவனையும் வைகாசி மாதம் சதய நட்சத்திரம் அன்று வதம் செய்கிறாரு. இரண்யாசுரன் அசுரனாக இருந்தாலும் ரொம்ப சிவபக்தன் அவன். முருகன் வந்து அவனை சம்ஹாரம் செஞ்சதுனால அவருக்கு வந்து பாவம் ஏற்படுது. அதனால அன்னை பராசக்தியின் ஆலோசனைப்படி முருகபெருமான் வந்து திருவிடைக்கழியில் உள்ள குராமரத்தின் அடியில உட்கார்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பாவம் நீங்க பெற்றார். இந்த திருவிடைக்கழிக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. தெய்வானைக்கும் முருகபெருமானுக்கும் கல்யாணம் நடந்தது இந்த நாள்ல தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துல திருமணம் நடந்தது. ஆனா இந்த திருப்பரங்குன்றம் போவதற்கு முன் தெய்வானை வந்து இந்த திருவிடைக்கழியில வந்து தவம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால தெய்வானைக்கு பார்த்தீங்கன்னா தனி சன்னதியே இங்கே இருக்கு. முருகனை மனம் புரிய வேண்டி தவக்கோலத்துல இங்கு அமர்ந்திருக்கிறார். இந்த தலத்துல தெய்வானைக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. தெய்வானையோட முகம் வந்து அதனால வெட்கத்தால் சற்று சாய்ந்தது போல உள்ள காட்சி உள்ளத்தை கொள்ளை கொள்ளும். முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துல திருமணம் ஆவதற்காக தெய்வானை வந்து இந்த ஊர்ல இருந்து திருவிடைக்கழியில இருந்து விடை பெற்றதன் காரணமாக அந்த ஊர் பேர்ல வந்து விடை அப்படிங்கிற சொல்லும். அது மட்டும் இல்லை, சிவன் அருளால முருகனுக்கு இரண்யாசுரனை கொன்ற பழி நீங்கியதால, அதாவது பழி வந்து கழியுது. அதனால இத்தலத்திற்கு திருவிடைக்கழி அப்படிங்கிற பெயர் வந்தது. இங்கு வந்து 2 தல விருட்சங்கள் இருக்கு. குராமரம் வந்து முருகனுக்கும், மகிழ மரம் வந்து ஈசனுக்கும் 2 தல விருட்சங்கள் இருக்கு. இந்த கோவில் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியால கட்டப்பட்டது அப்படின்னு தல
புராணம் சொன்னாலும் இந்த கோவில் வந்து கட்டப்பட்ட காலத்தையே சரியாக கணிக்க முடியல. அவ்வளவு பழமையான கோவில். சிதம்பரத்துல இருந்து நாகப்பட்டினம் போகக்கூடிய வழியில, அதாவது திருக்கடையூர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அங்க இருந்து 6 கிலோமீட்டர், மயிலாடுதுறையில இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில்ல தான் முருகபெருமானோட தோஷமே நீங்கியது, அதாவது பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது. அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான நினைச்சு ராகு பகவான் இந்த இடத்துல தவம் இருந்து தன் தோஷங்கள் நீங்க பெற்றார். அப்படிங்கிறதுனால ராகு தோஷ நிவர்த்தி தலமாகவும் இருக்கு. ராகு தோஷ நிவர்த்தி இருக்கிறவங்க, திருமண தடை இருக்கிறவங்க இங்க போனா சீக்கிரம் திருமணமாகும். மொத்தத்துல வாழ்க்கையில திருப்பம் ஏற்படணும் அப்படின்னா திருவிடைக்கழி முருகன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் திருப்பம் ஏற்படும். அடுத்ததா நான் சொல்லக்கூடிய கோவிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு பணமானது வரத் தொடங்கும். பக்தனோட பசியை நீக்க படிக்காசு வழங்கிய சொர்ணபுரீஸ்வரரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கோவிலே தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களோட அன்பர்களோட வறுமையை போக்கி அவர்களுக்கு பணம் தரக்கூடிய கோவில். அதனால இந்த கோவிலை பற்றிய சிறப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய மண்டபத்துல மூலவர் வந்து முக்கன் சுயம்பு லிங்கமாக தனி சன்னதியில மேற்கு திசை பார்த்து இங்க இருக்கிறாரு. அதுவும் தாமரை போன்ற ஆவுடையார்ல லிங்கம் இருக்கிறது கண்ணுக்கு அவ்வளவு ஒரு விருந்தாக இருக்கும். இத்தல இறைவன் வந்து சொர்ணபுரீஸ்வரர், பொன்னை அள்ளித்தரும் வள்ளலாக இருக்கிறார். அதனாலதான் இங்க போனீங்க அப்படின்னா நம்மளுடைய வறுமைனா கடன் பிரச்சனை, கஷ்டம், தரித்திரம் இதெல்லாம் நீங்க பெற்று வந்து மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பண வருமானமானது பெருகும். இந்த சிவனுக்கு படிக்காசுநாதர் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் உண்டு. அது என்ன படிக்காசுநாதர் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. திருவிழிமிழலை அப்படிங்கிற சிவத்தலத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து பஞ்சம் ஏற்பட்ட போது அப்பருக்கும் சம்பந்தருக்கும் படிக்காசு சிவன் வழங்கி வாசி தீரவே காசு நல்கிவீர் அப்படிங்கிற பதிகம் பாடியதும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி வைத்தீஸ்வரன் கோவிலில் கூட ஒரு ஏழை புலவனுக்கு படிக்காசு தந்ததாக வரலாறு இருக்கு. அதே போலதாங்க அழகாபுத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து அரிசில் கரைப்புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல ஆதிசைவர் குலத்துல எழுந்த அடியவர் ஒருத்தர் தினமும் ஆகம முறைப்படி சிவபெருமானுக்கு வந்து பூஜை செஞ்சு வர்றாரு. அக்காலத்துல ரொம்ப பஞ்சம் வந்துச்சு. அப்ப வந்து பசி நோயால துயருற்றனர். அப்படி இருக்கிறப்ப இந்த ஏழை பக்தர் மட்டும் என்ன பண்ணுவாரு, அடியவரையும் பசியும் பட்னியும் ஆட்கொண்டது. அப்பையும் அவர் வந்து ஈசன் பணியை வந்து இடையராது செஞ்சு வந்தாரு. நீர் கொண்டு வந்து சிவனை அபிஷேகம் செய்து மணமிக்க மலர்களால் அர்ச்சித்து நைவேத்தியம் செய்து வழிபாடு நடத்தினாரு. தான் உணவின்றி இருந்த போதும், உடல் வந்து தளர்ந்த போதும் உள்ளம் தளராமல் சிவத்தொண்டு செய்து வர்றாரு. பசியால அவரால் நடக்கவே முடியல. தள்ளாடி தள்ளாடி தண்ணீர் குடத்தை தூக்கிக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வந்து சிவலிங்கம் மேலே ஊற்றும் போது தன்னோட கையில் வலு இல்லாததால் அந்த குடத்தை வந்து விட்டுறாரு. அது போய் லிங்கம் மேலே விழுந்துருது. அதை பார்த்து ஐயோ சிவனுக்கு வலிக்குமே, தலையில் போட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி மயக்கம் போட்டுடுறாரு. அப்போது ஈசன் வந்து அன்பனே, விரைவில் மழை பொழிந்து நாடு செழிப்புறும், அதுவரை உமது பஞ்சம் தீர நாள்தோறும் இங்கே வா, உனக்கு ஒரு படிக்காசு தர்றோம், அதை வைத்து ஜீவனம் செய்து கொள் அப்படின்னு சொன்னாரு. சொன்னது போலவே இறைவனது பீடத்தின் கீழ் ஒரு பொற்காசு தினமும் இருக்கும். தானும் அதை எடுத்துக்கொண்டு பசி தீர்ந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்து வந்தார். சிவத்தொண்டையும் விடாமல் செய்து வந்தார். பல ஆண்டுகள் வந்து பூஜை செய்து அங்கேயே முக்தி அடைந்தார். அந்த அடியவர் வேற யாரும் இல்லைங்க, 63 நாயன்மார்கள்ல ஒருத்தரான புகழ்துணை நாயனார். இவரை பத்தி பெரிய புராணம் பாடல் வந்து விளக்குது. சிவலிங்கத்தின் உச்சியில் குடம் விழுந்த தழும்பு இந்த லிங்கத்துல இருக்கு. எல்லா முருகன் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா வேல் இருக்கும். சில கோவில்ல பார்த்தீங்கன்னா வில்லு கூட இருக்கும். ஆனால் சங்கு சக்கரத்தோட காட்சி தரக்கூடிய முருகன் இருக்கக்கூடிய அதிசய தலம் இங்க. இத்தல முருகனும் வேறு எங்கு பார்க்க முடியாத அதிசய தலமாக இருக்கு. அதே மாதிரி சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த சிவன் வந்து தன்னுடைய பக்தர்களோட வறுமையை போக்கக்கூடிய படிக்காசு நாதராக இருக்கிறாரு. அதனால இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா நம்மளுடைய கஷ்டம் நீங்கும். படிக்காசுநாதர் வந்து அழகாபுத்தூர் அப்படிங்கிற ஊர்ல தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிறாரு. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.